அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச வந்த தலைப்பு ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா பூர்த்தியா இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் மார்க்க 5 தூண்கள் மீது அமைந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஹஜ். அது உடலோரும் பணத்தோரும் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த அமல். யார் பணம் படைத்தவர்களாக உடல் ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயினில் ஒரு தடவை ஹஜ் செய்வது கடமையாகும். ஹஜ்ஜுடைய அமல் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மேற்கொண்ட தியாகத்தை அல்லாஹ் எமக்கு மார்க்கமாக்கி தந்திருக்கிறான். யார் இந்த கடமையை ஹலாலான பணத்தால் சர்த்தே ஃபர்லஹல் பேணி முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி பிறந்த குழந்தை எவ்வாறு பாவங்கள் இல்லாமல் பிறக்குமோ அதே போன்று அவர்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முதலில் கத்னா செய்யப்பட்டவரும் ஹஜ் கிரிகை செய்தவரும் குர்பானி கொடுத்தவரும் இவர்கள்தான். இவர்களுக்கு நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றினான். கலீலுல்லாஹ் புகழ் பெயர் சூட்டப்பட்டார். யாருக்கு ஹஜ் செய்வதற்குரிய வசதி இருக்கும் ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் யஹூதி நசாரானியாக மரணிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை செய்யக்கூடியவர்கள் பிறை 9 அரஃபாவில் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹு தாலா மலக்கைமார்களிடத்தில் சொல்வான், என்னுடைய அடியார்கள் பாருங்கள், புழுதி அடைந்த நிலைமையில் களை படைத்த நிலைமையில் தன்னுடைய பணங்கள் செலவழித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மன்னிக்கப்படுகிறேன். அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் 195 வயதில் சிரியாவில் காலமாகி அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன்.